Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷலா ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபலூடா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சூப்பரா ரொம்பவே சிம்பிளா நம்ம வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட் வச்சே செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யறது அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபலூடா செய்ய ஜெல்லி தேவை. அது ஜெல்லி ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இன்ஸ்டன்ட் ஜெல்லி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணாலும் எடுத்துக்கலாங்க. இன்ஸ்டன்ட் ஜெல்லி உங்ககிட்ட இல்லை, மிக்ஸி இல்லை அப்படின்னா நீங்கள் அகர் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஜெலட்டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேக்கில் இருக்கிற 2 பேக்கெட்டையும் ஒன்றா சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுலேயே வந்து சுகர் எல்லாமே இருக்கும். நமக்கு இதில் வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ஜெல்லி வந்து. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டு இதில் 400 ml அளவு தண்ணி வந்து கொதிக்க சேர்த்துக்கோங்க. கொதிக்க நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பேக்கெட்லேயே வந்து எப்படி செய்யணுங்கிற மெத்தடும் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட பார்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சக்கரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வேறு ஒரு பவுலில் கூட நம்ம மாற்றி எடுத்துக்கலாம், இல்லை அதே பவுலில் கூட செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கொயர் சைஸில் ஒரு ட்ரே எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்மளோட ஜெல்லி மிக்ஸை ஊற்றிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் கிட்ட வச்சுருங்க. ஜெல்லி வந்து நல்லா செட் ஆகணும். கை வச்சு பார்த்தோம்னா நல்லா செட் ஆகிருக்கிறது தெரியணும், அந்தளவு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து சியா சீட் வந்து ஊற போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சியா சீடு எடுத்துருக்கேன். இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இது வந்து நல்லா ஊறி வரணும். இந்த ப்ரிப்பரேஷன்லாம் முன்னாடியே பண்ணாதான் நமக்கு ஃபலூடா அசம்பிள் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்தது தேர்ட் வந்து நம்ம பால் காய்ச்சி எடுக்க போகிறோம். 1/2 லிட்டர் அளவு பாலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா பொங்கி வரணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொங்கி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பொங்கி வந்ததை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண போகிறோம். இது நல்லா ஆறட்டும். இது ஒரு சைடில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபலூடாவுக்கு தேவையான சேமியா வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இங்கே தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வந்து சேமியா சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். நான் வந்து நார்மல் சேமியா தான் சேர்க்குறேன். நீங்கள் ஃபலூடா சேமியா கடைகளில் கிடைக்குது, அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். ஹை ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ இங்கே ஒரு 3 நிமிஷத்துலேயே பாருங்கள் சேமியா நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழைய வேக விட்டுறாதீங்க, அப்போ நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு பாத்திரத்தில் ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளோட சேமியாவை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. தண்ணியை தனியாக, சேமியாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். இது ஆறிட்டுருக்கட்டும். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபலூடா வந்து அசம்பிள் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பால் வந்து நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ் சிரப் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட தேவையான அளவு சக்கரை அல்லது கண்டென்ஸ் மில்க் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவராவது செட் பண்ணிக்கலாம். நல்லா சில்லுன்னு ஆகணும். ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்துக்கலாம். ஜெல்லியும் இங்கே நல்லா செட் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட நம்ம ஸ்பூனால் கூட அப்படியே கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இது நம்மளோட விருப்பம். நான் சின்ன பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்பூனால் எடுத்து போட்டுக்க போகிறேன். இப்போ ஜெல்லி நம்ம கட் பண்ணியாச்சு. நம்ம அசம்பிள் பண்ண ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே 2 கிளாஸ் எடுத்துருக்கேன். இதில் இந்த ரோஸ் சிரப்பை வந்து சைடில் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி விட்டுருங்க. 2 கிளாஸில் வந்து நம்ம அசம்பிள் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ண ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு 4 கிளாஸ் அளவு அசம்பிள் பண்ணலாம். அந்தளவு குவான்டிட்டி சரியாக இருக்கும். இப்போ இதில் சியா சீட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு 2 கிளாஸ்லேயும் ஈவனாக சேர்த்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச ஜெல்லி 1 டேபிள் ஸ்பூன், ரெடி பண்ணி வச்ச சேமியா வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சில் பண்ணி எடுத்து வச்சுருந்த மில்க் இருக்கு இல்லையா, சுகர் சிரப் மில்க்கு, அதை வந்து சேர்த்துக்கோங்க. இதோட நிறைய ஃப்ரூட் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து ஆப்பிள் மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட நீங்கள் பொம்மக்ரானட், என்ன பழம், பனானா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நிறைய கூட சேர்த்துக்கலாம். நான் கம்மியான குவான்டிட்டியில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சா சியா சீட்ஸ் வந்து 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அடி வரையும் மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்போ நமக்கு நல்லா இருக்காது. அடியில் வந்து அந்த ஜெல்லி எல்லாம் செட் ஆகி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். என்ன ஃப்ளேவர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து வெனிலா வச்சுக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ராபெரி என்ன ஃப்ளேவர் வேணாலும் ஒரு ஸ்கூப் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஐஸ்கிரீம் நிறைய பிடிக்குன்னா எக்ஸ்ட்ரா வந்து 2 ஸ்கூப் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நல்லா பொடியாக நறுக்குன பாதாம் பிஸ்தா வந்து நல்லா தூவி விட்டுருங்க. உங்ககிட்ட ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் கூட தூவி விட்டுறலாம். இதுக்கு மேலே நம்மள்கிட்ட இருக்கிற ரோஸ் சிரப்பை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்பூனால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே சின்ன டெக்கரேஷனாக செர்ரி பழம் இருந்தால் மேலே செர்ரி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த ஜெல்லியவே லைட்டாக கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் ஜெல்லி தான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ராயல் ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஓவராலாக அவுட்லுக் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்பவே ஈஸியாக செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.